லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஒரு தொகுதியை உங்களால பார்க்க முடியல உருப்படியா. ஓகேங்களா, ஒரு சிஎம்னு சொல்றீங்க, ஒரு சிஎம்ஏ தூக்குறாருன்னா இவங்க இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு லேக்கிங்னு பாருங்க. புது ட்ரெஸ் புது பேண்ட் போட்டு எலெக்ஷனுக்கு வந்து 25 பேர் ஒரு பூத்துக்கு உட்காந்துருந்துச்சு. ஒரு பூத்துக்கு 2 பேருக்கு நீ காசு கொடுத்தீங்கன்னா தான் நீங்க என்ன கட்சிக்காரங்களா அப்படின்னு போய் கேட்குறேன். நான் கட்சினாக்காரன் இல்லைங்க, தம்பி வரணும் அதுக்காக நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. இளைஞர்கள் மட்டும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்க வீட்டில் இன்னொருத்தன் உங்களுக்கு தெரியாம ஒரு துரந்தர் இருப்பான், புரிஞ்சுங்களா? போன எலெக்ஷனுக்கு ஒரு 50,000 கோடி வந்து மக்களுக்கு பணம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ 1 லட்சம் கோடியை வாங்கிட்டு மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் வந்து டிஎம்கேயோட சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட சில காங்கிரஸ்காரங்கன்னா வந்து தாவேகா சப்போர்ட் பண்ணிட்டு. திரு விஜய் அவர்கள் வந்து 600 கோடி சில்லறை எனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் 4 கோடி எனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த சொத்துக்கு மேற்பட்ட சொத்து எல்லாமே அரசமைப்பா ஆக்க வேண்டும். நம்ம விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கூட போறதில்ல, கோர்ட்டனா சாத்தே போடுறதில்ல. எல்லாமே எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கும். அந்த தப்பை கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய பொறுப்பு தான் வந்து. சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகாவினருக்கு வந்து சீட்டுகளில் வந்து பெரும்பான்மை இல்லை, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 முறை கலந்து போயிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்துக்கிட்டே இந்த காங்கிரஸ் வந்துட்டு எங்களுடைய கூட்டணி தலைவருக்கு வந்து நீங்க சிஎம் விட மாட்டீங்க, நாங்க வந்து நாளை காலை வந்து போராட்டம் பண்றோம், 11 மணிக்கு போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த காங்கிரஸினுடைய முடிவு வந்து சரியா? சார், காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா ப்ரீ போல் அலையன்ஸ்லேயே காங்கிரஸ் வந்து இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு நிகழ்வா இருந்திருக்கும். இப்போ வந்து போஸ்ட் போலில் வந்து காங்கிரஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த போஸ்ட் போலில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சிகளில் நாங்கள் ஒன்றாக தான் இருப்போம்னு இருக்காங்க. 2029 எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்றத இப்போயே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் வந்து தே ஆர் பீன் வித் ஸோ அண்ட் ஸோ. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2029, அதாவது அவங்களுக்கு காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் அசம்பிளி எலெக்ஷனோட இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்லி லோக்சபா எலெக்ஷன் 2029. அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வில் பி வித் தாவேகா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து அவங்க பொலிட்டிக்கலாக தே ஹவ் பீன் தேர் ஃபார் 100 இயர்ஸ் 100+ இயர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. அப்படிங்கும் போது அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் தாவேகா ஃப்ரம் day 1 தே ஹவ் பீன் ஸ்டார்டிங் த அஜிடேஷன் ஆல் திஸ் திங்ஸ். இது வந்து வரவேற்கத்தக்கது தான். இது பொலிட்டிக்கலாக வந்து எல்லா அரசியல் கட்சியும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே, இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மைக்கு சீட்டு கம்மியா இருக்காங்க, காங்கிரஸ் துணை வந்திருக்காங்க. இந்த பேச்சுக்கள்லாம் போதில்லை சார், ரீஎலெக்ஷன் வச்சா அப்படின்லாம் பேச்சுக்கள் வருது. அப்படின்லாம் வரும்போதும் இந்த காங்கிரஸ் வந்து தாவேகா உடன் இருக்குமா, எப்படி இருப்பாங்க? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து போஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இது பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் காங்கிரஸ் வந்து டிஎம்கேயோட சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட சில காங்கிரஸ்காரங்கன்னா வந்து தாவேகா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் வந்து தாவேகா ஹஸ் கிரியேட்டட் திங் வித் காங்கிரஸ். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாசிபிலிட்டி தட் இஸ் இட் ஷுட் நாட் ஹேப்பன் ரீஎலெக்ஷன். ஏன்னா இது மக்களின் பணமாக நான் இதை பார்க்குறேன், மக்களின் உணர்வாக பார்க்குறேன். ஆனால் அப்படியே வந்து சொன்னீங்கன்னா ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா போன எலெக்ஷனுக்கு ஒரு 50,000 கோடி வந்து மக்களுக்கு பணம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ 1 லட்சம் கோடியை வாங்கிட்டு மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். பெரும்பான்மை இடத்துல வந்து அவங்க 200 முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஓகேங்களா, திமுக சொல்லிட்டு இருந்துச்சு. அதே நான் திரும்ப சொல்கிறேன், இது 200, இந்த அலையன்ஸ் வந்து 200 அடிக்கும். ஸ்வைப் ஆஃப் ஆகி வந்து மற்ற கட்சிகள்னா வந்து தமிழகத்திலிருந்து அகற்றப்படும். எந்த பாசிபிலிட்டி இருக்கா சார்? ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது ரியாலிட்டியில் பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல அது மக்களை எப்படி திரும்ப போய் ஓட்டு போடுவாங்க? உள்ளூருக்குள்ள ஓகே, வெளியில இருந்து வராங்க, ஃபாரின்ல இருந்து வரவங்க எல்லாம் அவங்க நிலை இல்ல. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்னீங்களா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ், ஓகேங்களா, அது இது பண்ண உடனே வந்து என் ஃப்ரெண்டு வந்து நேற்று நைட்டு இது வந்து நம்ம இந்த ஊடகத்தை நான் நம்புறதில்ல, ஓகேங்களா, இந்த நைட்டை பார்த்துட்டு அவர் வந்து சிங்கப்பூர்லன்னு சொன்னது, டேய் 57,000 டிக்கெட்டை போட்டு வந்தேன்டா, 57,000 டிக்கெட்டை போட்டு வந்தவன் நான் திமுக கடை ஓட்டு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதாக பேசுகிறாங்க. ஸோ ப்ராப்ளி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஐம் ஜஸ்ட் இன்ஃபார்மிங் யூ,
10% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி பவுலாம போனது வந்து இந்த பஸ்ஸு கிஸ்ஸு இந்த மாதிரி விஷயம் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா 10% கிட்ட பவுலாம போச்சு. எஸ்ஏஆரில் வந்து பல பேர்த்தோட மக்கள் வந்து சேர்த்துக்கல. ஓகேங்களா, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு 10% வில் பி ஆடட் டு இட். 10% இதாகவும் காங்கிரஸ் கூட்டணி வந்து வலுவாக வெற்றி பெறும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ டிவிகே மேல விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஜெயிச்ச பிறகு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஒரு நடிகனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, அவரை ஜெயிக்க வச்சிட்டீங்க, திமுக துரோகம் பண்ணிட்டீங்க, அரசியல் அறிவே யாருக்கு இல்ல, ஓட்டு போட்ட மக்களுக்கே யாருக்கு அரசியல் அறிவு இல்ல அப்படின்னு வந்துருச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். 1/3 of the population has been more than 1/3 of the population has been voted for TVK. அப்படிங்கும் போது இந்த வார்த்தைகளை யாருன்னா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த 1/3 ஓட் பேங்க் வந்து இனிமேட்டு வரவே வராது. ஓகேங்களா, அதனால வந்து வார்த்தைகளை அளவாக பயன்படுத்துங்கள், மக்களை மரியாதையாக பேசுங்க. நீங்கள் வந்து கரப்ஷனு, உங்களோட அராஜகம், ஓகேங்களா, உங்களோட மோசடிகள், ஓகேங்களா, இதுக்கு தான் மக்கள் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. உங்கள் நாவை வந்து ஒழுங்காக இருங்க, நாவை அடக்குங்கள். ஓகேங்களா, இந்த தும்முறுத்தன பேச்சன்னா விட்டுட்டு ஒழுங்காக பேசுங்க. இல்லைன்னா உங்களை வந்து தமிழகத்திலேருந்து உங்களுக்கு புதைக்க கூட இங்கே மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். சார், இப்போ ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருந்தாரு, திமுக தாவேக்காவுடைய ஆட்சிக்கு வந்து நாங்க எந்த வகையிலையும் குறுக்கிட மாட்டோம், 6 மாசம் அவங்க தாராளமா ஆட்சி பண்ணட்டும், நாங்க கொடுத்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயாவது நீங்க கொடுத்துருங்க, 2500 சொன்னீங்க, 1000 ரூபாயாவது கொடுங்க, எங்க திட்டங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அது சொல்றது வந்து எப்படி, இது ஒரு மிரட்டல் தொனில இருக்கா, பண்ண முடியுமா பண்ணு அப்படிங்கிற மாதிரி தானே? அது வந்து வலுவான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு நாங்கன்னா, ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து தான் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. இவங்க ஒன்றும் புதுசாக வந்து இவங்க ஆட்சி பண்ணி எதுவுமே வந்து பண்ணதில்லை. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதிகளோட பேச்சை இன்றைக்கே ஆரம்பிக்கிறாப்புல. அவருக்கு வந்து அவங்க மக்கள் ஒரு தொகுதியே உங்களால் பார்க்க முடியல உருப்படியாக. ஓகேங்களா, ஒரு சிஎம்னு சொல்கிறீங்க, முன்னாள் சிஎம்னு சொல்கிறீங்க, ஒரு தொகுதியில் ஒரு சிஎம்ஏ தூக்குறாருன்னா இவங்க இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ லேக்கிங்னு பாருங்கள். புரிஞ்சுங்களா, அங்கே சாக்கடை தண்ணியும் குடிநீரையும் சேர்த்து கொடுத்தா எவங்க ஓட்டு போடுவான்? நீங்கள் வந்து 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபான்னு காசு கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் என்ன சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருப்பானா? புரிஞ்சுங்களா, அந்த மாதிரி நிலைமையை உங்கள் ஒரு தொகுதியை பார்க்க முடியாத முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து வெட்டி பேச்சு தான். ஓகேங்களா, அவர் வந்து அவரோட ஆக்ஷன்ஸ்னால் வந்து இப்போ வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப பேச்சு பொருளாக இருக்குது. புரிஞ்சுங்களா, அவர் போய் திரும்ப தோத்ததுக்கு அப்புறம் போய் நன்றி சொல்றது, அது பின்னாடி இருக்குது. ஸோ சிம்பத்தி அது இல்லை, அது வந்து இட்ஸ் அ பிக் டைம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டார் அவர் வந்து. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து தொண்டர்களை மட்டுமே நம்பின ஒரு கட்சி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், என் குடும்பமும் பார்த்தீங்கன்னா திமுக தான். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஜன்னல் கம்பி கிம்பி எல்லாத்துலேயுமே சூரியன் இருக்கும். புரிஞ்சுங்களா, அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கழட்டிட்டு போக மாட்ட போகிறதில்ல. சரிங்களா, அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாக வந்து இருந்தவங்க இன்னைக்கு மாற்றாக சிந்திக்கிறாங்க. அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ நீங்கள் தொண்டர்கள் நம்மள கட்சி வந்து இன்னைக்கு பெண் நிறுவனத்தை நம்புது. புரிஞ்சுங்களா, நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்புற, நீ மக்களை நம்ப மாட்டுற. புரிஞ்சுங்களா, அன்னைக்கு நீ மக்கள்கிட்ட போய் இறங்கி நின்று பேசுற, என்னென்ன பண்ற, ஓகேங்களா, என்ன செய்யணுன்றத நீ இன்னைக்கு நான் வந்து சொல்றேன், தொண்டர்கள் இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் சார், தொண்டர்கள்ன்ற போர்வையில் நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம அப்கிரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, யூ கேன் டேக் இன்ஃபர்மேஷன் பட் யூ கேனாட் ரன் ஒன்லி த்ரூ மீடியா. நீங்கள் நல்ல ஒன்று நீங்கள் பண்ணுங்க, 130 கோடி ரூபா ஸ்டாரின் தான் வராரு, அந்த நீங்கள் எந்த ஆடு இப்போ நம்ம வந்து தாவேக்காக்கு ஃபேவராக பேசுகிற ஆடில் கூட இதில் கூட யூடியூப்பில் கூட நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா முன்னாடி யார் வரா? இதுதான் இந்த நிறுவனம் பண்ணுதுங்கிறேன். ஓகேங்களா, இந்த சோஷியல் மீடியா ப்ரொபகண்டா, இது ஆல் திஸ் திங்ஸ். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் யார் உணர்வாக பேசுகிறவங்களுக்கும் தட் இஸ் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸும் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. இன்னைக்கு இப்போ இவங்களோட பெரிய பலமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே. அவங்க வச்சிருக்கும் போது டிஎம்கே வச்சிருக்க கூடாது. இல்லை, ஒரே நிமிஷம், விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விஜய் வச்சிருக்கலங்க, ஒருத்தர் வீட்டில் விஜயா ஒருத்தர் இருக்கான். புரிஞ்சுங்களா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பெய்டு பண்ணி நடத்துறீங்க, பெய்டு ப்ரமோஷன், அதுக்கப்புறம் நார்மலாக போகிறது. நம்ம யூடியூப்ல நீங்கள் போகும்போதே உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்கள் வீட்டில் இன்னொருத்தன் உங்களுக்கு தெரியாமே ஒரு துரந்தர் இருப்பான். புரிஞ்சுங்களா, உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டு இருப்பான், அப்பா அம்மாவுக்கு தெரியாம கூட செய்வாங்க.
ஓகேங்களா, எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காருங்கிறதுக்கு அதுதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். இங்க நீ டீமா உட்கார வச்சு டீமா நீ இது பண்ணி ஒரு கம்பெனியா நீ நடத்தி, ஓகேங்களா, நீ வெறும் ஒரே ஆடை வந்து 100 வாட்டி போட்டீங்கன்னா மக்களுக்கு புளிச்சு போயிடும். புரிஞ்சுக்கலாம், ஒரே ஆடை 300 வாட்டி போடுற, நீ எந்தெந்த டேரக்டரை வச்சு இந்த ஆடை எடுத்த, எந்தெந்த மியூசிக் டைரக்டர் வச்சு ஆட் எடுத்த, புரிஞ்சுக்கலாம், இதுனா வந்து இது நடக்குது. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றான், ஒரு பொண்ணு கேக்குது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா வந்து நீ உன் குடும்பத்தோட எல்லாம் டிவி கேக் ஓட்டு போடுவீங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுங்கங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் இம்பாக்ட். இதோட ஸ்டாலின் தான் வராரு, நல்லது செய்ய போறாருங்க, வந்து உங்களுக்கு நல்ல இதாயிருமா? ஒரு பொண்ணு ஒரு மீம் வருது, கல்யாண மேடையில உங்க அம்மா அப்பா கையெழுத்து போட சொல்லு, உன் அண்ணன் தம்பியை கையெழுத்து போட சொல்லு, எல்லாம் டிவி கேக் கையெழுத்து போட்டாதான் நீ என் கழுத்துல தாலி கட்டணுங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தொண்டர்கள் மட்டும்தான் இதை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது தான் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் கிரியேட் a big impact. நீங்க நான் ஒன்னு சொல்றேங்க, திமுக அந்த மாதிரி தொண்டை எங்க இருக்கான்? நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்காம இன்னைக்கு வந்து எவனாச்சும் வருவானா திமுகல? இன்னைக்கு தாவேகா வாசல்ல உட்காந்துருந்தோம், ஒரு பூத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாம் புது ட்ரெஸ் புது பேண்ட் போட்டு எலெக்ஷனுக்கு வந்து 25 பேர் ஒரு பூத்துக்கு உட்காந்து இருந்துச்சுங்க. ஒரு பூத்துக்கு 2 பேருக்கு நீ காசு கொடுத்தீங்கன்னா தான் உட்காருவான் அவங்க கட்சியில. புரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு எல்லாமே விஜயும் அதே மாதிரி பழமையான கட்சி ஆக ஆக அவங்களுக்கும் அதே நிலை தானே வரும், அப்பவும் அதே கிரேஸ். அதுதான் நான் சொல்றேன், இன்னும் 5 வருஷம் கழிச்சுமே இந்த வேனுக்கு பின்னாடி 100 பேர் வராங்க, அது இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணுங்க. இது வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. நான் வந்து வேனுக்கு பின்னாடி இப்போ வராங்க, இது பண்றாங்க, அதுன்னு இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து விஜய் பார்க்க வராங்க. நான் அதை அப்படியே நான் வந்து நீங்க சொல்றதை நான் வந்து ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. பூத் வாசல் 25 பேர் உட்காடுறான்ல, அவன் எதுக்கு உட்காடுறான்? அவன் தொண்டனா மாறிட்டான். புரிஞ்சுங்களா, என் கட்சி ஜெயிக்கணும், என் பெட்டியை நீ ஸ்ட்ராங் ரூம் எடுத்துட்டு போற வரைக்கும் 25 பேர் உட்காரணும் நடுக்க வச்சுட்டாங்கல்ல இந்த வாட்டி பூத்தை. இன்னைக்கு பூத் கேப்சரிங் நடக்கவே இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கவே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து நான் வந்து 308, நான் வந்து 2020-21 வரைக்கும் நான் போட்டிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா, அதனால 308 பூத்துல வந்து எந்தெந்த பூத் வந்து மெயின் பூத், எந்தெந்த பூத்தெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க, எந்தெந்த பூத்துல பிரச்சனை பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் ரூம் கொண்டு போகும்போது என்னென்ன பிரச்சனை ஆகும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க வந்து ஒரு கூட்டமைப்பா நான் வந்து கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டியிருக்கேன். புரிஞ்சுங்களா, நான் கேண்டிடேட் நிப்பாட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஐ வில் யூஸ் டு மானிட்டர் எல்லா தொகுதியிலும் நான் போய் வந்து மானிட்டர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா பிரமிச்சிட்டேன். நாங்கன்னா வந்து வெறும் தக்காளி சோறு இதுதான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி தாவேக்கால என்ன தருவங்க கொடுத்தாங்க, அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்டாங்க. தாவேக்கால இருந்து ஒன்றும் கொடுக்கலங்க. 25 பேர் அங்கே உட்காந்துருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா வயசானவங்க உட்காந்துருக்காங்க, சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க பூத்து வாசல்ல. இங்க நீங்கன்னா கட்சிக்காரங்களா அப்படின்னு போய் கேட்குறேன். நான் கட்சினா காரணம் இல்லைங்க, தம்பி வரணும் அதுக்காக நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. இளைஞர்கள் மட்டும் இல்ல, வயசானவர். அதாவது இதுதான் தொண்டர்கள் பேரவைங்கிறது. இதுதான், இது திமுக இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு உங்க இளைஞரணி தலைவருக்கே 50 வயசு. யார் இளைஞரணி செயலாளர்? அவருக்கே 50 வயசு. அப்படின்னா உங்க இளைஞரணி இவ்வளவுதான். இங்கே இளைஞர் பட்டாலும் வேற. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இதை வந்து கொண்டு போகும்போது நல்ல ஒரு ட்ரெண்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து இதை இது பண்ண முடியும். ஸோ கவனமாக இருக்க வேண்டும். தாவேகாவுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் நான் சொல்கிறேன், ஒரு கவன ஈர்ப்பாகவும் சொல்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 போஸ்ட் வந்து அவங்க போட வேண்டியது இருக்குது. இன்னும் கவுன்சிலர்ஸ்னால் வந்து பார்த்து இது பண்ணணும். நீங்கள் அனுபவசாலிகளை போடணும்னு அவசியம் கிடையாது, நேர்மையானவர்களையும் நல்வொழுக்கம் உள்ளவர்களையும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். எஸ் சார். இப்போ 2-3 நாட்களே பார்க்கும்போது இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த ராயபுரம் எம்எல்ஏ அவர் வந்து கேக் வெட்டுறாரு, ஒரு வீரவாளால கேக் வெட்டுறாரு. அது வந்து பண்ணக்கூடாத விஷயம் தான், பண்றாரு. சமூக வலைதளங்களும் விமர்சனம் ஆகுது. ஆரம்பத்திலே இவ்வளவு அமர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல நீங்க சொல்ற ஒரு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது அபிஷியலா பண்ணலாமா? இல்ல அது என்னன்னு லீகலா நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேக் வந்து கத்தி வச்சு கேக் வெட்டுறது வந்து ஒரு தப்பான விஷயம். இது ஒரு சட்டப்படி வந்து ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆனா சமுதாய பார்வைப்படி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு சின்ன பையன் வந்து இவ்வளவு பெரிய கேக்க கத்தி எடுத்துட்டு போய் நான் கேக் வெட்ட தான் கத்தி எடுத்துட்டு போனேன்னு சொன்னான்னா அது வந்து கேட்கற மாதிரி இருக்காது. அதுக்காக வந்து போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டினா பண்ணக்கூடாதுன்றாங்க. அது போலீஸ் செய்யறது சரிதான். அது திமுக கவர்மெண்ட்ல அவங்க செஞ்சாங்க, அது செஞ்சது சரிதான். ஏன்னா இது வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தப்பான ஒரு விஷயமா மாறிடும்.
ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ராயபுரம்னு, நான் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணியிருக்கலாம். அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் செய்தாலும் தவறு தான், அதை அட்மிட் பண்ணிக்கிறேன். நம்பர் 1 வந்து இங்கே வந்து அரசில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பூட போகிறதில்ல, கோர்ட்டெல்லாம் சாத்த போகிறதில்ல. எல்லாமே எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கும். அந்த தப்பை கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய பொறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு உண்டு. இப்போ வந்து இன்னைக்கும் ஞானசேகரன் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த சாருன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இன்ன வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஞானசேகரன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போய் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, என் பையன் உயிருக்கு ஆபத்துன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அவர் அப்ரூவல் ஆகலாம், யார் அந்த சார்னு சொல்லலாம். அந்த சார் வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸ் மினிஸ்டர்ஸில் தான் ஒருத்தர்னு நமக்கு வந்து ஒரு கணிப்பு இருக்குது. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கவர்மெண்ட் மூடி மறைக்கக்கூடாதும்ப. அவர் தப்பு செய்துட்டார், தவறு செய்துட்டார், புரிஞ்சுங்களா? அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். நாளையிலேருந்து ஆரோக்கிய சதீஷ் தப்பு செய்ய மாட்டான்னு சொல்ல முடியுமா? புரிஞ்சுங்களா? தப்பு செஞ்சிட்டோம்னா தப்பு செஞ்சிட்டோம், அதுக்கு உண்டான பெனால்ட்டி, ஃபைனு, வாட் எவர் இட் இஸ், வி ஹாவ் டு டூ இட். இந்த மாதிரி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நீங்கள் ராயபுரம்ன்றதான் பாயிண்ட் பண்ணி கேட்குறேன். ஊர் முழுக்க வந்து எவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆனாங்க, 234 எம்எல்ஏ ஆனாங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லாமல் ஒரு ஆட்டோக்காரன் எம்எல்ஏ ஆயிட்டான்னு எல்லா பேப்பர்லையும் போட்டாங்கல்ல. அந்த 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 சோஷியல் நீதியை வந்து அவர் கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு இந்த ஓவர் என்ஜாய்மெண்ட் தான், புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு யாருமே போடலையே, ஒரு வக்கீல் எம்எல்ஏ ஆயிட்டாரு, ஒரு டாக்டர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஏன் வக்கீல் டாக்டர் தான் எம்எல்ஏ ஆனாங்களா? இப்போ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, எல்லாம் போட வேண்டியது தானே பேப்பர்ல. ஏன் ஒரு ஆட்டோக்காரன் கூட எம்எல்ஏ ஆயிட்டாங்கிறது அவர் வந்து ஸ்டேட்டஸ் ஹஸ் பிகம் பிக். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஓவர் என்ஜாய்மெண்ட்ல பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவருக்கு சொல்றது அவர் செய்தது தவறு, புரிஞ்சுக்கலாம். அவருக்கு சொல்ற அக்கறை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஆட்டோக்காரர் கிடையாது, இன்னைக்கு வந்து உங்க தொகுதியோட சேவகன். இந்த ஏன்னா அது ஆள்றவன் கிடையாது, சேவகன். நான் அதை பதிவு செய்யறேன், திரும்ப சேவகனா இருக்கணும். ஏன்னா இன்ன வரைக்கும் இருக்கிறவங்க ஆண்டிட்டு இருந்தாங்க, இல்லமேட்டு நீங்க வேலை செய்யறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத சேவகன் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி உங்களை எல்லாமே இல்லமேட்டு யூ ஆர் பிகம் அ விவிஐபி, நீங்க இன்னும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் இல்லை மற்ற எம்எல்ஏங்களும் சேர்த்து கேட்டுக்கிட்டேன். எல்லாமே புது எம்எல்ஏ, புரிஞ்சுக்கலாம். ஃபினிஷ் பண்ணலாம் சார். இப்போ டிவிக்கே ஆட்சி அமைக்க போறாங்க, எப்படி அமைச்சிருவாங்க 2-3 நாட்கள்ல. என்ன எதிர்பார்க்குறீங்க? கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணுமா? என்ன மாதிரி இருக்கணும் தமிழ்நாடு? நான் வந்து என்னோட இப்போ கஜானா காலியாக இருக்குது. நான் என்னோட ஃபஸ்ட்டு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அஃபிடவிட்டில் வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து 600 கோடி சில்லறை எனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் 4 கோடி எனக்கு சொத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சொத்துக்கு மேற்பட்ட சொத்து எல்லாமே அரசமைப்பாக ஆக்க வேண்டும் நான் சொல்கிறேன். விஜயா இருந்தாலும் சரி, 650 கோடி வச்சிருக்காரு, அதுக்கு மேலே இருக்கிற சொத்து ஏதாச்சும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அரசமைப்பாக ஆக்கிருங்க. அதே இது வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்கிறேன், 4 கோடி ரூபாய்க்கு மேலே உங்கள்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே அரசோடமே ஆக்கிட்டோம்னா நம்ம கஜானா ரொம்பிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் கொடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து டே 1லேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடலாம், புரிஞ்சுங்களா? இதுதான் என்னோட கோரிக்கை. அவர் செய்யறதே செய்வார், செய்யாதே சொல்வார். இப்போ காலியாக இருக்க கஜானாவில் என்ன பண்ண முடியும்? கஜானா ரொப்பணும். கஜானா ரொப்பணும்னா என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட காசு இருக்கு? 50,000 கோடி ரூபா நீ மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட காசு இருக்குது, புரிஞ்சுங்களா? இங்கே உன்கிட்ட எங்கெங்கே காசு இருக்குன்றத நீங்கள் நம்ம பாயிண்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லனா இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து சோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட சொன்னான்னு உங்கள் பழைய எம்எல்ஏ எவ்வளோ சொத்து எங்கெங்கே வச்சிருக்காருன்னு சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு 10% கிடைக்கும்னா மக்களுக்கும் அது ரெவன்யூவாக இருக்கும்ல. காட்டி கொடுக்குறதே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதே மக்களோட ஃபுல் நேர வேலையை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொத்தங்கன்னா எடுத்து நம்ம வந்து கவர்மெண்ட் கஜானாக்கு போட்டு மக்களும் அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜை வந்து கமிஷனாக வாங்கிக்கிட்டு ஒரு 5% வாங்கிக்கிட்டுமே. ஏன்னா இவங்க தான் லட்சக்கணக்கு கோடியில் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஒரு 5% வாங்கிக்கிட்டு மக்களும் வாங்கிட்டாங்கன்னா 95% வந்து கஜானாக்கு வரட்டும், ஓகேங்களா? ஏன்னா அவங்க அஃபிடவிட் போட்டிருக்காங்கல்ல, அஃபிடவிட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா சொத்தையும் அரசோடமையாக ஆக்கணும். ஆஸ் பர் ஆக்ட் திஸ் இஸ் அப்ளிகபிள். ஆஸ் பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஆக்ட்னு இருக்குது, அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்னு இருக்குது. நான் லீகலாக சொல்கிறேன், நான் ஒன்றும் வந்து சினிமா படம் மட்டும்லாம் சொல்ல. பினாமி ஆக்ட் இப்போ என் சொத்தை வந்து உங்கள் பேரில் வாங்கி வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, என்கிட்ட சொத்தே இல்லைங்கிறது, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் என்னன்னு சாரி டு சே திஸ், ஒரு O+% மேலே வாங்கி வச்சுருக்கீங்க, உனக்கு எப்படிடா இவ்வளோ காசு வந்துச்சுன்னு கேட்டோன்னா அதான் பினாமி டிரான்சாக்ஷன். ஸோ அந்த காசு எல்லாத்தையும் பிடுங்கணும்னாவே போதும், புரிஞ்சுக்கலாம். அந்த காசு எல்லாத்தையும் பிடுங்கணுமாவே போதும்.
கஜானா ரொம்பிரும், புரிஞ்சுங்களா? இந்த ஆட்சி வந்து செம்மையான ஆட்சியா இருக்கும்ன்றத நான் பதிவு செய்யறேன். ஓகே சார், நேர்காணலுக்கு நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ.